Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா நம்ம வீட்ல பழைய ஜவுளிக்கடை பேக்குகளா இருந்ததுன்னா அதைய வேஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு எப்படி உபயோகமா மாத்தலாம்னு பார்க்கலாம். Friends, first time நீங்க வீடியோ பார்க்கறீங்கனா என் சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த பையை நம்ம சைடுல இருக்கிற ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டேன்னா நீளமா ஒரு பீஸ் நமக்கு கிடைக்கும். Friends, என் சேனல்ல நிறைய வீடியோஸ் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு பழைய டாப்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் நம்ம சின்ன சின்ன பீஸாக 1 இன்ச்சு 2 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பூ செஞ்சுக்கலாம். பூ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஊசி நூல் எடுத்துக்கலாம். ஊசி நூல் எடுத்துட்டு நம்ம இந்த கட் பண்ண பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச ஜவுளிக்கடை பையில் அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்க சைடும் அந்த பக்க சைடும் நம்ம இந்த ஃப்ளவரெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர் பார்ட்டில் நம்ம ஒரு கிளாத்து கட் பண்ணி எடுத்து 4ஆக மடித்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பாருங்கள், நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். சாதாரண ஓட்டு தையல் தான் போடலாம். இல்லைன்னா நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அந்த ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இது கால் மிதியடி தான் பண்ணியிருக்கிறேன் நான். இதை நீங்கள் முன்னாடி வாசலில் போடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்கிட்ட போட்டுக்கலாம். பாத்ரூம் யூஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான டோர் மேட்ஸை நாமே வீட்லேயே செய்யலாம். பழைய புடவை இருந்தால் போதும், இல்லைன்னா சுடிதார் பெட்ஸ் இருந்தால் போதும். அதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானது நாமளே செய்யலாம். 0 காஸ்ட்டில் நம்ம டோர் மேட்ஸ் எல்லாம் நாமளே செய்யலாம்.
இப்போ நான் பண்ணியிருக்கிற டோர்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.